உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆபத்தான சூழ்நிலை, இப்போ அரசு செஞ்சா உங்களுக்கு என்ன செய்யணும்? அப்படி ஒரு விஷயம் என்ன இருக்குது? ஆர்போர் செஞ்சு கொடுத்தா எப்படி 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 தூண்டில் வளைவு ஆர்போர் மினி ஆர்போர் மாதிரி கட்டி கொடுத்தா ஒரு 3 ஊர் பனையூர் பெரியவும் பனையூர் சின்னவும் தகுதளிப்போம். இதுக்கு இடைப்பட்டதுல பரமங்கனி இருக்கு, பெருந்தூர். இந்த 3 ஊர் பயன்படுத்தோடைய 5 ஊர் பயன்படும். அந்த மாதிரி அதாவது புரியல. அதாவது கூட நீங்க 3 ஊருக்கு ஒருக்கா ஒரு ஹார்பர் மாதிரி ஒன்று கட்டணும்னா அதுல வந்து தொழில் பண்ணிட்டு போறது ஒரு 5 ஊர் பயன்படும். நீங்க எப்படி அதை பயன்படுத்திக்குவீங்க? நாங்க எப்படின்னா இப்போ ஒரு ஏரியா உள்ள போறோம்னு வச்சுக்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஊர் இடம். இப்போ சுமார் நம்ம அதுக்கு ஒரு ரூல்ஸ் போடணும் இல்ல, அதுக்கு ஒரு விதிமுறையா அமைக்கணும் இல்ல? அமைச்சிடலாம். அதெல்லாம் கவர்மெண்ட்டும் அமைக்கலாம், நம்ம சமுதாயத்திலே அமைச்சு. எல்லாருமே அதுக்கு தயாரா தான் இருக்கு. தயாரா இருப்போம். இப்போ நம்ம ஊரு இந்த ஊரு இந்த இடம்னா இந்த இடத்துக்குள்ள நம்ம ஊருக்கு அடுத்த ஊரு பக்கத்துல இடத்துல அந்த ஊர் விட்டுக்குவாங்க. அப்படி விட்டு ஆனா ஒரே இடத்துல மீன். இந்த மலையில இப்படி வரும்போது உனக்கு வண்டி ஓட்டும்போது பயமா இல்லையா? சின்னதா இப்ப நீங்க மெயின் சந்திக்கிற ஆபத்து அதை சொல்லலாமா? அதுக்காக தான் அவர் சொல்றாரா? அப்ப அரசு வந்து ஒரு ஒரு ஜிபிஎஸ் கருவி தான் ஒன்றும் சௌகரியம். எப்படி 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 ஜிபிஎஸ் வந்து மேக்சிமம் எல்லா போட்டிலையும் இல்லை, ஏதாச்சும் ஒரு போட்டு தான் இருக்கு. அது வந்து இப்போ வாங்க போனா ஒரு 200 ரூபா ஆகும். அந்த ஜிபிஎஸ் கருவியோட பயன்பாடு உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குது? எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு ஆகும்? நம்ம வள ஒரு இடத்துல விட்டுட்டு அதை பயன் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாக்கா மறுநாள் போய் எடுக்கலாம். கரெக்டா போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இல்லாட்டி நீங்க எவ்வளவு ரிஸ்க்? அது இல்லாம இருந்தா கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். என்ன ரிஸ்க்? என்ன ரிஸ்க்? இப்போ லாங்கில போயிட்டு வர முடியாது. இப்போ லாங்கில போயிட்டாக்கா இப்போ மழை காத்து அந்த மாதிரி அடிக்கிறாக்கா ஒரு உத்தேசமா நீங்க போட்டு வந்துடுறீங்க. அது ஜிபிஎஸ் இருக்கும்போது கரெக்டா போய் எடுக்கலாம். அப்படி செல் மாதிரி பயன் அடிச்சுட்டு வந்தோம்னா சப்போஸ் நம்ம ரொம்ப ரொம்ப லாங்கில போயிட்டா ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போனா எதுவுமே தெரியாது, ஊரே தெரியாது, சுத்தி கடலை தான் இருக்கும். வந்து காத்து வந்து ஒரே மாதிரியா இருந்தாக்கா நம்ம வந்துடலாம். காத்து வந்து நாலா பக்கமும் அடிச்சா வர முடியும். அது ஜிபிஎஸ் இருந்தாக்கா வரலாம். அது வந்து எல்லா போட்டிலையும் இல்லை, ஏதாச்சும் ஒரு போட்டில தான். ஸோ இன்றைக்கு மீனவர்களுடைய ஒரு ஆபத்தான சூழ்நிலை கருத்தில் கொண்டு அலையிலிருந்து தப்பிச்சு, அதாவது அலை வரும்போது கொஞ்சம் தூரம் வர வர அலை பெருசாகுது, வரும்போது ரொம்ப ஒரு இப்படி போய் மலாக்கு விழுகிற மாதிரியான சூழ்நிலைக்கு போறாங்க. அதனால அந்த ஹார்பர் துறைமுகம் போல ஒரு மினி ஹார்பர் அமைச்சு கொடுங்க கிராமத்துக்கு கிராமமா அப்படின்னு சொல்லி இவர்களுடைய பெருத்த முக்கியமான கோரிக்கையா இருக்குது. அதே மாதிரி ஜிபிஎஸ் கருவி கட்டாயமான ஒரு தேவைப்படக்கூடிய மீனவர்களுக்கான அடிப்படையான ஒரு தேவை, அதையும் வழங்கணும் அப்படிங்கிறது இந்த இவர்களுடைய கோரிக்கையா இருக்குது.